கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். அவர் நம் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். தெய்வ பிள்ளைகளே, 2 ஆசீர்வாதங்களை, உன்னதமான ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? ஒன்று, நம்முடைய களஞ்சியங்களிலும் வீடுகளிலும் நம்முடைய வேலையிலும் ஒரு ஆசீர்வாதம். 2வது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பட்டணத்துல, தேசத்திலே ஒரு ஆசீர்வாதம். ஆம் தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு மனதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனுக்கு பிரியமானது அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் வேலையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வேலையிலே எனக்கு ஒரு உயர்வு இல்லை, என் குடும்பத்திலே, என் களஞ்சியத்திலே, என் வருமானத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே, தொழிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வசிக்கிற பட்டணத்திலே, நாம் வாழுகிற தேசத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வோமா? நாம் இருக்கிற பட்டணத்திலே, நாம் இருக்கிற தேசத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும், என் தேசத்துல நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்து ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறக்கப்படும். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுமா? கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.